ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தாருங்க. அவர் ஒரு தொழிலதிபர், நல்ல ஒரு தொழில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, வயசாகிட்டே போகுது. வயசானோடனே நம்ம காலத்துக்கு பிறகு இந்த நிர்வாகத்தை யாருக்கு ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கலக்கம் மனதில். அவருக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு யார் கொடுக்கலாம்? சொந்தக்காரனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் சொந்தக்காரங்க யாரையுமே நம்ப முடியல. பணத்துக்காக தாத்தாவையே பொண்ணு போட்டுட்டு கம்பெனி எடுக்கணும்னாலும் ரெடியாக இருப்பாங்க, அப்படி தானே? அதனால் அவர் அந்த சொந்தக்காரருக்கு மத்தியில் அதை பற்றி பேசவே இல்லை. அவருக்குள்ள ஒரு இது, சரி நம்ம கம்பெனிலேயே நேர்மையாக நிறைய பேர் இருக்காங்க, அதுலேயும் யார் ரொம்ப உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அந்த கம்பெனியை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சார். அதேபடி அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் ஒரு நாள் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு ஒரு பரீட்சை ஒன்று வைக்க போகிறேன், அதில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு நான் என் கம்பெனி நிர்வாகத்தை கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் என்கிட்ட எல்லாருமே உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க, அதுலேயும் இன்னும் உண்மையாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு எனக்கு தெரிந்தெடுக்க முடியல. ஏன்னா எல்லாருமே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனாலும் இந்த டெஸ்ட்டில் யார் பாஸ் ஆகிறீங்களோ அவங்களுக்கு தான் என் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லாரும் கண்டிப்பாக ஐயா எனக்கு தான் தருவாங்க, ஐயோ ஐயா நீ ஐயாவுக்கு என்ன மாதிரி படிங்க, எனக்கு தான் தருவாங்கன்னு ஒருத்தருக்கு இது பண்ணாங்க. ஆனால் அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இல்லை இந்த டெஸ்ட்டில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னாலே. என்னையா டெஸ்ட்டு சொல்லுங்கய்யா அப்படின்னாலே, ஆளுக்கு ஒரு விதையை கையில் கொடுத்து இந்த விதையை முளைக்க வைக்கணும். 6 மாதம் கழித்து நீங்கள் முளைச்சி கொண்டு வந்தீங்கன்னா அந்த தொட்டியில் நீங்கள் கொண்டு வரணும். யார் இது எப்படி இருக்குன்னு நான் பார்த்து அதில் நான் உங்களுக்கு ஒரு இது வச்சுருக்கேன், நான் அதில் டெஸ்ட்டில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு என் கம்பெனியை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லோரும் ஆளுக்கு ஒரு விதையை வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் அவர் வீட்டில் கொண்டு கொடுத்து அதை வச்சு அந்த தொட்டியில் போட்டு முளைக்க வச்சுட்டே இருக்காங்க. ஒரே ஒரு அண்ணன் மட்டும் அவர் அவர் மனைவிட்ட கொடுத்து, நீ இதை நல்லா பத்திரமா அதை இந்த முளைக்க வைக்கணும், இந்த தொட்டியில் வச்சு ஐயா ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க, 6 மாதம் கழித்து இது எப்படி முளைக்குதுன்னு சொல்லி எனக்கு நீ காமிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனைவி அவங்களும் ரொம்ப ஆசையோட, சரிங்க நான் முளைக்க வைக்கங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் வாங்கி வச்சாங்க. அவர் பேர் ராஜா. அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இது முளைச்ச உடனே நம்ம ஐயாட்ட போய் காமிக்கணும், கம்பெனி நிர்வாகம் வருதவர் இல்லையா, ஆனால் ஐயாட்ட நம்ம காமிக்கணும், ஐயா என் வீட்டு செடி பார்த்தீங்களா அப்படின்னு காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதே போல் நாட்கள் கூடிக்கிட்டே போச்சு. ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி என் வீட்டு செடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு, என் வீட்டு செடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு, என் வீட்டில் பூ பூத்துச்சு, என் வீட்டில் கொடியாச்சு, என் வீட்டில் மரமாச்சு, அப்படியே ஒவ்வொருத்தர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ராஜா வீட்டில் பார்த்தீங்கன்னா அது வளரவே இல்லை. அவர் மனைவிட்ட போய் கேட்குறாரு, என்ன நீ ஒழுங்காக தான் வச்சுருக்கியாடா அப்படின்னா, ஆமாங்க நான் ஒழுங்காக தாங்க வச்சுருக்கேன், டெய்லி தண்ணி ஊற்றதாங்க சரி, ஆனால் வளரலை. அதை நீங்கள் அப்படியே போய் முதலாளிகிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வளரலை அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க என்ன டிசிஷன் எடுக்காங்களோ அதுதான். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்லாங்க, நம்ம உண்மையை மட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 6 மாதம் ஆச்சு. எல்லாரும் அவங்கவுங்க செடியை கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பூ பூத்திருக்கு, காய் காய்ச்சிருக்கு, அப்படி இப்படிமா கொண்டு வந்தாங்க. இவன் செடி மட்டும் வெறும் தொட்டியே கொண்டு வந்திருக்கான். உடனே எல்லாரும் அவனை பார்த்து, ஐயோ இந்த ராஜா பையில பார்த்தியா இப்படி இருப்பானா, வெறும் தொட்டியை கொண்டு வந்திருக்கானே, ஒன்று கூட வளரலையே, வளரலைனால எதையாவது ஒரு விதையை போட்டு முளைக்க வச்சாது கொண்டு வந்தானே, இப்படியா நீ இருப்பான், இப்படி கொண்டு வந்து காட்ட ஒன்றை தான் ஐயா தூக்க போகிற ஒரு வேலையை விட்டு அப்படின்னு சொன்னான். உடனே எனக்கு மனசுக்குள்ளே கவலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐயா எது சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டான். ஒவ்வொருத்தரையா லைனாக கூப்பிட்டுட்டே இருந்தார். லாஸ்ட்டில் ராஜாவை கூப்பிட்றாரு. ராஜாவை கூப்பிடும்போது இவன், ஐயா என் தொட்டியில் நீங்கள் தந்த விதையை நான் முளைக்க போட்டேயா, அது முளைக்கவே இல்லையா, உண்மையாக சொல்கிறையா முளைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னோடனே அவர் சொன்னாரா, ஆமாம் நான் தந்த விதை செத்து போன விதை, முளைக்காமல் இருந்ததுக்கு உனக்கு தான் நான் அந்த ப்ரைஸை கொடுக்கணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய விதை முளைக்காமல் இருந்தாலும் ஏதோ ஒரு விதையை போட்டு செடியாகவும் கொடியாகவும் அப்படி இப்படி காமிச்சாங்க. ஆனால் நீ மட்டும்தான் உண்மையாக இருந்து நீ முளைக்கலன்னு சொல்லுவேண்டா, அதனால் உனக்கு தான் என் கம்பெனியை நான் எழுதி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். அந்த இடத்துலையே ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. பார்த்தீங்களா, அவன் உண்மையாக இருந்தான், உண்மையாக கீழ்ப்படிஞ்சான். அதனால் அவனுக்கு
நல்ல ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்தாரு. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதாங்க நம்மளுக்கு கிடைக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவாங்க, கல்யாண விஷயத்துல நிறைய பேர் போய் சொல்லுவாங்க, தன்னுடைய மகளுக்கு கட்டி கொடுக்கணும்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி கட்டி கொடுப்பாங்க. தன்னுடைய மகனுக்கு பொய் சொல்லி பொண்ணு எடுப்பாங்க. அப்போ பொய் சொல்லி பொண்ணு எடுக்கும்போது தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை என்னவாகும், அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். மகனுக்கு காமிக்கும் போது எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது அப்படிம்பாங்க. ஒன்றுமே இருக்காது அவங்க வீட்டில். ஆனால் தன்னுடைய மகளை கட்டி கொடுக்குற வீட்டில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுப்பாங்க. அங்கேயும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஆனால் நம்ம வந்து உண்மையாக இருக்கணும். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அப்படிதானே? என்ன சின்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் தெரியும். எதுவும் தெரியாமல் நம்ம செய்ய முடியாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி நம்ம வந்து எதை விதைக்கிறோமோ அதுதாங்க நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த கதையில் சொன்ன மாதிரி நம்ம வந்து உண்மையாக இருப்போம், கீழ்ப்படிவோம் ஆண்டவருக்கு. ஓகே, பாய்.